காலத்தின் அருமை கருதி முதல் நிகழ்வாக நடத்தப்பட வேண்டிய திருக்குறள் முற்றோதுதல் நிகழ்வு தற்போது நடைபெற உள்ளது. ஐயா பாட்டாரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த பாவலர் சீனிவாரதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு, தற்போது தலைவர் முன்னிலையிலும் சொற்பொழிவாளர் முன்னிலையிலும் மாணவர் சிறார்களும் மாணவர்களும் அவரவர் முற்றோதுதல் நிகழ்வினை சிறப்பாக நடத்தி காட்டுவார்கள் என்பதையும் சொல்கிறேன். அடுத்ததாக அதனை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமாட்டிகள் வந்து அதனை நிகழ்வை சிறப்பாக நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலக திருக்குறள் பேரவை செங்கற்பட்டு மாவட்டம் தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சார்ந்தோர்களுக்கும் கவிஞர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக திருக்குறள் பேரவை என்று பல இடத்துல இருக்கு. ஒரு கடமைக்கு ஒரு 4 பேர் வந்து அங்க கூட்டம் போட்டு தீர்மானம் எழுதுவாங்க. ஆனா இந்த திருக்குறள் பேரவை வித்தியாசமானது. மாதந்தோறும் மாணவர்களை அழைத்து திருக்குறள் படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தி பரிசுகளை கொடுத்து எங்கள் பிள்ளைகளை உயர்த்தி கொண்டு இருக்கும் இந்த பேரவைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் ஆமா முதலாவது வாங்க. திருக்குமரன் ஐயா, உங்க 250 குறள் தெரியும். எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? 26. என்ன ஸ்டாண்டர்ட்? முதல் வகுப்பு. 1ஆம் வகுப்பு படிக்கிறாங்க ஐயா. 250 குறள் தெரியும். ஒரு 25 அதிகாரத்துக்குள்ள ஏதாவது ஒரு எண்ணு சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. அதிகாரம் 8 அன்புடைமை. அன்பிற்கு முண்டா அடைக்கும் தாள் ஆழ்வன புட்கள் நீ பூசும் தரும் அன்பிய எல்லாம் தவக்கூடிய அன்புடைய என்பும் உடைய பிறர்க்கு அன்புடைய வழக்கென்ப வைகத்தை என்புற்ற எதுவும் நட்புக்கு அத்திற்கு என்பசால் என்ப மரியாள் மரத்திற்கும் மத்திய துணை எம்பிலாதனை வைப்பட கல்வி அன்பிலாதனை அன்பெல்லாம் வாழ்க்கை வன்பாட்கள் மற்றும் நட்பு பொறுத்தவர்களெல்லாம் ஜெயம் ஆக்கி ஆத்திற்கு அன்பிலருக்கு அன்பின் விளைவுகளை அத்தனாருக்கும் என்பத்தோல் போர்த்து உடம்பு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேரம் கருதி குறைவாக தான் கேட்கப்படும். மாணவ பெற்றோர்கள் வருத்தப்பட வேண்டாம். தனுஷ்டி படிக்கிறீங்க? 4th. சரியா? என்ன வகுப்பு? 4ஆம் வகுப்பு. ஐயா, உங்களுக்கு 250 குறள் தெரியும். சொல்லுமா. 21 11 சொல்றியா? அதிகாரம் 11 செய்நன்றி அறிக. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் மாற்றல் அரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறு என்னும் ஞானத்தின் மானப்பெரிது. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. தினை துணை நன்றி செய்யணும் பனை துணியா கொள்வர் சால்பின் வரைத்து பயன் தெரிவார். உதவி வரை தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் அரைத்து. மறவர்க்க மாசற்றார் துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. எழுமை எழுபொறுப்பும் உள்ளவர் தங்கண் வேமம் துடைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்றன்றே நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி. கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கெனும். நன்றி கொன்றார்க்கும் உயிருண்டாம் உயிருள்ள செய்நன்றி கொன்ற மகர். தானம் தவம் இரண்டும் தக்கா வியன் உலகம் மானம் வழங்காது எனின் நீர் என்று அமையாது உலகின் யார் யாருக்கும் மான் என்று அமையாது ஒழுக்கு.
முதல் முறையா மேடையில சொல்றாங்க, ரொம்ப பதட்டமா இருக்காங்க. இருந்தாலும் ஊக்கப்படுத்தி கை தட்டுங்க, ஏன் இவங்க வளருவாங்க. சஞ்சய், என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 4ஆம் வகுப்பு. நீங்க ஊருக்கு 280 குரல் தெரியும். சொல்லுங்க. அதிகாரம் 17. அழுக்காராமை. அழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. 4 சொல்லுங்க. அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். சிறப்பேனும் செல்வமும் ஈனும் மரத்தீநூங்கு ஆக்கமும் எவனோ உயிர்க்கு. அறத்தீநூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தடில் நூங்கில்லை கேடு. ஒல்லும் வகையான் அறைவினை ஓவாது செல்லும் வாயெல்லாம் செயல். மனத்துக்கண் மாசில நாதன் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நாங்கும் இழுக்காரா என்றது அறம். அன்றறிவான் என்னாது அவரம் செய்க மற்றது கொன்றுங்கால் போன்றார் துணை. அறத்தாரி இது உண வேண்டாம் சிவிகை பொருந்தானோடு ஊர்ந்தான் இடை. வீழ்நாள் படாமை நன்றாற்றினில் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்ல. சேர்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி. நன்றி, வணக்கம். தீபிகா, 5ஆம் வகுப்பு. இவங்க திண்டிவனத்துல ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி படிக்கிற 4 மாணவர்கள் திண்டிவனத்துல இருந்து வந்திருக்காங்க. ஐயா, இவங்க கொஞ்சம் ஊக்கப்படுத்துங்க. அதிகாரம் 7. மக்கட்பேறு. பெருமவற்றில் யாமருவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பேறின். தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அமிழ்தினும் ஆற்ற இனிது தம் மக்கள் சிறுகை அளவிய கூழ். மக்கள் பேர் தீண்டல் உடற்கின்ற மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கே. குழலினிது ஆழ்நிதி என்பர் தம் மக்கள் சிறுகை அளவிய கூழ். அயலைச்சொல் கேளாதவர். தந்தை மகிழ்காற்றும் நன்றி அவை எத்து முந்தி இருப்ப செயல். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னர்க்கெல்லாம் இனிது. ஈன்ற பொழுதின் பெருமக்கள் தன்னகனை சான்ற என கேட்ட தாய். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணாற்றான் கொள் என்னும் சொல். திருக்குறள்ல 1330 குரல்ல பசின்னு முடியும் குரல் சொல்லுங்க. நின்று பொறுப்பின் நீர் வேன் உலகத்து உள்ளின்று உதற்றும் பசி. 1330 குரல்ல பசின்னு ஒரே ஒரு குரல் தான் முடியும். சரிம்மா, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சாதனா, 7ஆம் வகுப்பு. அதிகாரம் 3 நல்லா சத்தமா சொல்லுங்க. சரியா? அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்தில் வேண்டும் பணுவல் துணிவு. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. உரனென்னும் இருமை வகை தெரிந்து ஈண்டறம் பூண்டான் பெருமை பிறங்கிற்று உலகு. ஒரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனை சாரும் கரி. சேர்க்கரிய செய்வார் பெரியர் சிறியர் சேர்க்கரிய செய்கள் ஆதார். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு.
நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையில் காத்தல் அரிது. அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் வே. பிரவீன் சாய். 7ஆம் வகுப்பு. அதிகாரம் 6. வாழ்க்கை துணை நலம். மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினுமில். இல்லதன் இல்லவள் மாண்பானான் உள்ளதன் இல்லவள் மாணா கடை. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். தெய்வம் தொழால் பொருளன் பொழுதெழுவான் பெய்யென பெய்யும் மழை. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். பெண்ணின் பெருந்தக்க யாவுள் சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. பெண்ணின் பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கில்லை இகழ்வார்முன் ஏறு போல் பீடு நடை. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட் பேறு. நன்றி. திருக்குறள்ல மழையின் 3 குறள் முடியுது. அந்த 3 குறளும் சொல்லுப்பா. மழையின் முடிகிற 3 குறள். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயதும் மழை. மங்களம் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. தெய்வம் தொழால் கொழுநர் தொழுதொழிவால் பெய்யென பெய்யும் மழை. மீரா சாந்தி. 9ஆம் வகுப்பு. அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலில் பெரிது. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வார் பயன் தெரிவார். உதவி வரை தன்று உதவி உதவி செய்யப்பட்டு சால்வின் வரைத்து. மறவர்க்க வாசர கேண்மை துறவர்க்க துன்பத்தில் துப்பாயர் நட்பு. எழுமையும் எழுபிறப்பும் உள்ளுவர் தன்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்னன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு. சொல்லுமா. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் உங்கு இல்லை உயிர்க்கு. நன்றி, வணக்கம். என் பெயர் பிரணவிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அதிகாரம் 13. அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை யாரிருள் உய்த்துவிடும். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் நூங்கில்லை உயிர்க்கு. உள்ளும் சிறுவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்ற மலையினும் ஆன பெரிது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஒன்றானம் ஒரு மைல் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. யாக்காவார் ஆயினும் நாகாக்க காவாக்க சோகாக்க சொல்லிழுக்கப்பட்டு.
ஒன்றானும் தீச்சோல் பொருள் பயனுன்றாயின் நன்றாகாது தாகிவிடு தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவது கதங்காற்று கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வின் நரம்பாக்கும் ஆற்றின் நுழைது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கனி பூசல் தரும் அன்பிலார் என்ப தமக்குரியர் அன்புடையார் என்புரிய பிறர்க்கு. நன்றி வணக்கம். என் பெயர் எம் சரண். 5ஆம் வகுப்பு. இல்லறவியல். அதிகாரம் 5. இல்வாழ். அதிகாரம் 2. வான் சிறப்பு. வானென்று உலகம் வழங்கி வருதலால் தானமிர்தம் என்று நரப்பாற்று துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமழை விண்ணென்று போய்பின் விதுநீர் வியனுலகத்து உள்நின்று உதற்றும் பசி ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கார் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கு எடுப்பதும் எல்லாம் மழை விசும்பில் துளிவிழின் அல்லால் மற்றாங்கு பசும்புல் தலை காண்பது அரிது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தரிந்தெழி தான் நல்காதாகி விதி சிறப்பொது பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு மீண்டு. தானம் தவம் இருந்தும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காதேனில் நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் மானின்றி அமையாது ஒழுக்கு. நன்றி வணக்கம். என் பெயர் குருசரண். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழாதேனீர் மலர் மெசி எய்தினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நெய்ந்து வாழ்வான் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பே இல இருள் சேர் இறைவனும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாட்டு பொறிவாயில் 5 வைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வார் தனக்கு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீண்டல் அரிது கோளின் பொறியில் குணமிடவே என் குணத்தான் தாளே வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். நன்றி வணக்கம். அடுத்தபடியாக திருக்குறள் கதை கூற வருகிறார் கார்மேஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாரகேஸ்வர். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு காட்டில் பல விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்து வந்தன. அக்காட்டில் குயில் ஒன்றும் வாழ்ந்து வந்தது. குயில் அக்காட்டில் வாழ்ந்து வந்த மயிலின் அழகை கண்டு பொறாமை கொண்டது. இச்செய்தி காட்டின் ராஜாவான சிங்கத்தின் காதுகளை எட்டியது. சிங்கம் குயிலுக்கு தக்க பாடம் புகட்ட எண்ணியது. ஒரு நாள் சிங்கத்தின் தலைமையில் விழா ஒன்று நடந்தது. அனைத்து பறவைகளும் விலங்குகளும் அவ்விழாவிற்கு வந்தன. பறவைகளையும் விலங்குகளையும் மகிழ்விக்க சிங்கம் குயிலை நடனமாட அழைத்தது. குயிலும் அழகாக தோகையை விரித்து நடனமாடியது. மயிலும் அழகாக தோகையை விரித்து நடனமாடியது. பின்பு சிங்கம் குயிலிடம் பாடல் பாடக் கூறியது. ஆனால் அதன் குரல் நன்றாக இல்லை. குயில் தான் அழகாக இல்லை என்றாலும் தன்னால் நன்றாக பாட முடியும் என்று கூறி பாடல் பாட துவங்கியது. அனைவரும் குயிலின் குரலை வியந்து பாராட்டினர். அந்நிகழ்ச்சி முடிந்தவுடன் சிங்கம் குயிலும் மயிலும் பிறப்பால் ஒரே இனமாக இருந்தாலும் அவரவர் திறமை வேறுபட்டது. அவரவர் தன்னுடைய திறமையை மேம்படுத்த பார்க்க வேண்டுமே தவிர மற்றவரின் திறமையை கண்டு பொறாமைப்படக்கூடாது என்று கூறினார். இதைத்தான் நம்மையின் திருவள்ளுவரும்
பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று நமக்கு எடுத்துரைக்கிறார். நன்றி. ஐயா, வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்புற திருக்குறள் முற்றோதுதல் நிகழ்வினை நடத்தி கொடுத்த பயிற்றுனர்களுக்கு நன்றி. தற்போது அந்த முற்றோதுதல் நிகழ்ச்சியிலே பங்கேற்ற பிள்ளைகளுக்கு சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட உள்ளன. சிறப்பு சொற்பொழிவாளர் மற்றும் தலைவர் இணைந்து இந்த நிகழ்வினை நடத்தி தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேடைக்கு ஒவ்வொருவராக வந்து சான்றிதழையும் கேடயத்தையும் மற்றும் அன்பளிப்பையும் பெற்றுச் செல்லுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். தனுஸ்ரீ கான். அடுத்ததாக கா குரு சரண். அன்பான பெற்றோர் பெருமக்களே, இந்த பிள்ளைகளுக்கு நற்றமிழ் பெயரை சூட்டினால் நாளும் உங்கள் செவிகளிலே நற்சொல் விழும் அல்லவா? எனவே இனி பெயர் சூட்டும் போது அல்லது மாற்றம் செய்யும் போது தூய தமிழ் பெயர்களாக சூட்டி மகிழலாம் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறோம். பிரணவிகா. பிரவீன் சாய். மு மீரா சாந்தி. அதற்கு அடுத்தபடியாக வருகிறார் ச திருக்குமரன். அடுத்த நிலையில் மோ சரண். செல்வி ஈரா சாதனா. அடுத்ததாக நிறைவாக கோ தீபிகா. இந்த பிள்ளைக்கு சண்முக சுந்தரி. ஆமா, சான்றிதழ்கள் மாறி இருக்குமே, ஆனால் அவற்றை திருப்பி தந்து சரியான சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். மீண்டும் திருக்குறள் முற்றோதுதல் நிகழ்ச்சியிலே பங்கேற்ற பிள்ளைகள் மற்றும் அவர்களுக்கு துணையாக நின்ற பெற்றோர் மற்றும் தமிழ் பயிற்றுவித்த திருக்குறள் பயிற்றுவித்த பயிற்றுனர்களுக்கும் உலக திருக்குறள் பேரவையின் சார்பிலே மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முற்றோதுதல் நிகழ்வு இத்துடன் நிறைவு பெறுகிறது. அதற்கு அடுத்த அரங்கமாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கருத்தரங்க நிகழ்வு தொடங்க உள்ளது.